மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் முருகேசன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நாகராஜ், ஹரி உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற இருபால் மாணவ செல்வங்கள் மற்றும் கல்வியிலுடைய இந்த கல்லூரிக்காக சிறப்பான நிலைகளில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து நிலை அலுவல் பெருமக்களுக்கும் முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கல்வி புரட்சியை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் எண்ணற்ற திட்டங்களின் மூலமாக, குறிப்பாக அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் தனியார் பள்ளியில் படிக்க முடியவில்லையே என்கின்ற ஏக்கத்தை அவர்களுக்கு இருக்கக்கூடாது என்ற தொலைநோக்கு சிந்தனையோடு அரசு பள்ளியில் படித்து கல்லூரிகளுக்கு செல்லுகின்ற மாணவ செல்வங்களுக்கு இந்த மடிக்கணினியை வழங்கிட வேண்டும் என்ற சிந்தனை முதல்ல அரசு கல்லூரிகள்ல மட்டும்தான் வழங்கினாங்க. அப்புறம் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் வழங்கினாங்க. இப்பொழுது தனியார் கல்லூரிகளில் சுய நிதி கல்லூரிகளிலும் வழங்குகின்ற இந்த வாய்ப்பினை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்பது பெருமைக்குரியவர்களாக 7.5% இடஒதுக்கீட்டில் நீங்கள் எல்லாம் இந்த கல்லூரியில் சேர்ந்திருப்பது என்பது கூடுதல் மகிழ்ச்சி. தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஏழை எளிய மக்களும் குக்கிராமங்களிலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய கனவுகளை நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள். அதனாலதான் இன்றைக்கு OMR சென்ட் ஜோசப் கல்லூரி என்றால் ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த கல்வி தந்தையாக இருந்தவர் JPR குழுமத்தில் நம்முடைய சென்ட் ஜோசப் கல்லூரியினுடைய அவர் சார் பாபு மனோகரன் சார் இந்த கல்லூரியை சிறப்பான முறையில் மாணவ செல்வங்களும் விளையாட்டு போட்டிகளாகவும் கல்லூரிகளில் நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்வுகளிலும் முதன்மை மாணவர்களாக இன்றைக்கு உருவாக்குவதில் தன்னை முனைப்போடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார் என்பது கூடுதல் பெருமை. அதனாலதான் இந்த சென்ட் ஜோசப் கல்லூரி OMRக்கு ஒரு பெரிய பல லேண்ட்மார்க்குகள் இருந்தாலும் கூட சென்ட் ஜோசப் கல்லூரியை மிகவும் பிரபலமான ஒரு கல்லூரியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கல்லூரியில் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்து, இந்த வாய்ப்பின் மூலமாக இன்றைக்கு மடிக்கணினியை பெறுவது என்பது கூடுதல் மகிழ்ச்சி. நல்ல வாழ்க்கையில் நீங்கள் எல்லாம் இந்த மடிக்கணினியை வைத்து அசுர வளர்ச்சி பெறுகின்ற வகையில் இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பத்தின் மூலமாக பெரிய அளவில் நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகளில் தமிழ்நாடும் ஒரு முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்ற நாடாக இருக்கின்றது. அதனாலதான் இந்த IT தகவல் தொழில்நுட்ப சாலையில் இந்த கல்லூரி அமைந்திருக்கிறது என்பதும் கூடுதல் பெருமை. அதனால நீங்கள் இந்த மடிக்கணினியை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு 23/1/2026 அன்றுதான் தனியார் கல்லூரிகள் இருக்கின்ற உங்களை போன்ற மாணவ செல்வங்கள் மடிக்கணினி வழங்குகின்ற நிகழ்வு சோழிங்கநல்லூர் தொகுதியில மட்டும் 4022 மாணவ செல்வங்களுக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பாராட்டுதலுக்கும் போற்றுவதற்குரிய எளிமையின் சேரமாக இருந்து கொண்டிருக்கின்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருடைய திருக்கரங்களால் ஒரே இடத்தில் வர வைத்து மாணவர்களுக்கு அந்த மடிக்கணினியை வழங்கினார். அதில் முதல்ல ஃபர்ஸ்ட் வந்தது யார் கேட்டீங்கன்னா சென்ட் ஜோசப் கல்லூரியில் இருக்கின்ற மாணவ செல்வங்கள் தான். அந்த இடத்தில் அவர்கள் அமர்ந்து அதுவும் அதிகமான மாணவர்களை பெற்ற கல்லூரிகளில் முதலிடம் இன்றைக்கு பெற்றிருக்கிறது சொன்னால், ஏற்கனவே 323 மாணவ செல்வங்களுக்கும், அதே போல இன்ஸ்டியூட்ல ஒரு 211 மாணவ செல்வம், 534 மாணவ செல்வங்களுக்கு ஏற்கனவே RK கன்வென்ஷன் ஹால்ல நீலாங்கரையில 23/1/2026 அமைச்சருடைய கையால வழங்கப்பட்டது. மீதும் விடுபட்டிருக்கின்ற இன்றைக்கு வழங்குகின்ற இந்த மடிக்கணினி வழங்குகின்ற 232 மாணவ செல்வங்களுக்கு இன்றைக்கு வழங்குகின்ற இந்த நிகழ்வு ஒட்டுமொத்தமாக இந்த கல்லூரி வளாகத்தில் மட்டும் 766 மடிக்கணினிகளை வழங்கி அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கும் அரசு பள்ளியில் படித்த 7.5% மாணவர்களுக்கு தனியார் கல்லூரியில் கிடைத்திருக்கிறது என்பது கூடுதல் மகிழ்ச்சி. உங்களால் முடிந்த அளவிற்கு இதை எப்படி நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமோ, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு AI என்ற ஒரு தகவல் தொழில்நுட்ப ஒரு பெரிய ஆளுமையை, நம்முடைய வேலை வாய்ப்புகளையும் நமக்கு அது கற்றுக் கொடுக்கின்ற வகையில் பெரிய அசுர வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது நாட்டிற்கு நல்லதா கெட்டதா, இல்லை வேலை படித்து இருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை எப்படி இது எந்த அளவிற்கு குறைக்க போகிறது என்பதெல்லாம் இன்றைக்கு நாட்டிற்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இந்த AI இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தகவல் தொழில்நுட்பத்தையும் அதில் உள்ள 6 மாத காலத்திற்கு உங்களுக்கு அந்த சாப்ட்வேரை இணைத்து இன்றைக்கு நமக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கின்றார். அது உங்களுக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ணுகின்ற வகையில், உங்களுக்கு என்னெல்லாம் தேவைகளோ அதையெல்லாம் உங்களுக்கு உடனிருந்து பண்ணுகின்ற வகையில் அதிநவீன தொழில்நுட்பத்தை உள்ளே அந்த சாப்ட்வேர் பண்ணியிருக்காங்க.
அதையும் நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி வாழ்க்கையில் அனைவராலும் திறமைகள் உள்ளவர்கள் என்று உங்களை நீங்கள் எண்ணி வாழ்க்கையில் அனைவரை போன்று நாமளும் முன்னேற வேண்டும். நீங்க சாதாரணமா படிச்சு பட்டம் பெற்றா இன்றைக்கு வேலை கிடைக்காது. இன்னைக்கு உலக நாடுகள் போட்டி போட்டு இன்றைக்கு வேலை வாய்ப்புகளை பெற முடியாது. இல்ல ஒரு தனியார் நீங்க ஒரு தனி தொழில் தரவுன்னா முடியாது. இன்னைக்கு போட்டி உலகத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்க எங்க காலம் மேடையில வீட்டு இருக்கிற எங்களுடைய காலங்கள் எல்லாம் வேற. இன்றைக்கு நீங்கள் எல்லாம் பெரிய சவால்களை எதிர்த்து பல சவால்களுக்கு மூலமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மேல வரணும்னா ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தில் யாரு திறமையானவர்களாக நம்மை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஏஐயை நாம் சவாலாக எடுத்து இந்த ஏஐ மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் பெரிய இலக்கை எண்ணுகின்ற வகையில் தன்னம்பிக்கையோடு உங்களை நீங்கள் வாழ்ந்து வாழ்க்கையில் வளர்ச்சியை பெற்றுத்தர வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டு, நம்மால் எல்லாம் முடியும் என்ற நம்பிக்கையை, எதையும் எதிர்கொள்வோம் என்ற தன்னம்பிக்கையை, நம்மால் முடிந்ததை செய்வோம் என்ற எண்ணத்தை உருவாக்கி கொண்டு நீங்கள் எல்லாம் இந்த கல்லூரியில் இருந்து முடித்து பல நிலைகளில் ஒரு நல்ல கல்லூரியில் நீங்கள் மாணவர்களாக சேர்ந்து படித்தீர்கள் என்ற பெருமைக்குரிய கல்லூரியில் பயிற்றுகின்றீர்கள். அதுவே ஒரு கூடுதல் பெருமை. அதனால் நம்முடைய சென்ட் ஜோசப் கல்லூரி பள்ளி கல்விகளில் எந்த அளவுக்கு மாணவ செல்வங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற அனைத்து நிலையிலும் உங்களை ஈடுபடுத்தி ஒரு நல்ல கல்லூரியாக இன்னைக்கு வலம் வந்து கொண்டிருக்கின்ற கல்லூரிகளில் நம் ஓஎம்ஆரில் இன்னைக்கு எஸ்எஸ்எனுக்கு அடுத்தபடியாக நம்முடைய சென்ட் ஜோசப் கல்லூரி மிகவும் பிரபலமான ஒரு கல்லூரியில் நீங்கள் படிக்கிறீர்கள். ஒரு நல்ல ஆசிரியர் பெருமக்களிடம் பேராசிரியர்களிடம் கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற வகையிலும் உங்களுடைய திறமையை நீங்கள் உங்களுக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும் என அன்போடு கேட்டு, இவ்வளவு நேரம் இந்த மடிக்கணினி வழங்குகின்ற நிகழ்ச்சிக்காக நீங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து வருகை தந்து இந்த மடிக்கணினிகளை பெறுகின்ற வகையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு உங்களோடு சேர்ந்து நானும் அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறி நம்முடைய கல்வியினுடைய முதல்வர், காலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.